நிறைய வீடுகள் இப்போது மூழ்கிறதே அதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன? சாலை உயரத்தில் இருக்குது, வீடு டவுனில் இருக்குது. ஏன் அப்படி போச்சு? பொதுவாக ஒரு சாலை அப்படிங்கிறது போடணும்னா ஆல்ரெடி இருந்த சாலையெல்லாம் கொத்தி எடுத்துட்டு மறுபடியும் அதில் தாரை அப்படிங்கிறதுலாம் செப்பனிட வேண்டும். அப்படின்னா தான் அந்த ரோடு ஹைட்டு கூடாமல் இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே ரோடு போடுவாங்க. மேலே ரோடு போடுறது வேணால் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மேலே ரோடு போட்டுருவீங்க. ஒரு வீடு நாங்கள் கட்டிட்டோம்னா 45-50 வருஷமாக அந்த வீடு அங்கேயே தான் இருக்கும். அப்போது இந்த சாலை மேலே வர 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 சாலையிலிருந்து இந்த வீடு டவுன் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்? மழை வரும்போது சாலையில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நேராக இந்த வீடுகளின் பக்கம் வந்து தண்ணீர் தேங்கிவிடும். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல் என்ன? இங்கே சரியாக அரசு அதிகாரிகள் வேலை செய்யவில்லை. டெண்டர்ஸ் யார் கொடுத்தாங்க? அந்த டெண்டர்ஸில் சாலையை உடைத்து விட்டு சாலையை போட வேண்டும் அப்படின்னு சொல்லணுமே. இவங்க ஏன் சாலையை உடைக்காமல் மேலேயே மெட்டல்லாம் போட்டு அவங்க தார் சாலையை ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறது யாராவது கேள்வி கேட்டிருந்தோம்னா இந்த அளவுக்கு பெரிய சிக்கல் வந்திருக்காது. இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் சின்னதாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நம்முடைய சிஸ்டம் செய்யக்கூடிய தவறு, நம்முடைய அரசு அதிகாரிகள் அதை கவர்ன் பண்ண தவறிவிட்டார்கள். அரசியல்வாதிகள் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க அதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இப்படி துன்பப்படும் போது தான் நாம் செஞ்சிருக்கக்கூடிய தவறையாவது இந்த அரசியல்வாதிகள் திருத்திக் கொள்ள மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துடன் இந்த பதிவுகள் பதிவு செய்யப்படுகின்றன.